வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜனவரி 23 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது போலவே நாலுமூக்கு ஊத்து பகுதிகளில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்ட ஊத்து மற்றும் நாலுமூக்கில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 5 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 4 சென்டிமீட்டர். இது நாம் எதிர்பார்த்தது தான். 5 சென்டிமீட்டர் பெய்யுன்னு சொல்லியிருந்தோம். சரியா, ஏற்கனவே மழை 15 என்று சொல்லியிருந்தோம். அது ஒரு நாள் 15, 23 வரை போனது. இது 6-5 என்று சொன்னோம். சரியாக 6-5 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. மாஞ்சோலையில் 4. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், மண்டபம் இதெல்லாம் தலா 2 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, மேலும் விருதுநகர் மாவட்டம் பெலவக்கல் அணை, மேலும் ஓட்டப்படாரம், தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி, தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறு, ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் தலா 1 சென்டிமீட்டர். அந்த மழைப்பொழிவு இன்றைக்கு காலையும் தொடர்ந்தது. தூத்துக்குடியில் அதிகாலையில் தொடர்ந்தது. காலை 8-9 மணிக்கு முற்றிலுமாக விலகிவிட்டது. இன்றைக்கு இப்பொழுது நாலுமூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் மட்டும் லேசான மழைப்பொழிவு தொடர்கிறது. அது காலை 11 மணி வரை நீடித்தது. அது இப்பொழுது தூறல் சாரலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை காலை அந்த இடத்து மழை அறிக்கை வரும்பொழுது ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த இடத்துல மழை பொழிந்திருக்கலாம். நேற்றைக்கு 6 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் நாலுமூக்கு ஊத்தில் பொழிந்திருக்கும், அவ்வளவுதான். இதற்கு மேல் அங்கே மழை வாய்ப்பு இல்லை, விலகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் குழப்பமான வானிலை. தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி நாலுமுக்கு பகுதிக்கும் குழப்பமான வானிலை தான். மழை வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாளை மதியத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு குழப்பமான வானிலை நீடிக்கும். தவிர மழை வாய்ப்பு இல்லை. டெல்டாவிலும் ஒரு குழப்பம், அவ்வளோதான். நேற்றைய விட இன்றைக்கு பாதியாக குறைந்திருக்கும் மதிய மேகமூட்டணும். அதே போல் மதியம் பாதியாக குறைந்தாலும் பல்வேறு இடங்களில் அறுவடை விவசாயிகள் கைபேசி அழைத்து குழப்பமான வானிலைக்கு மழை பொழிவு அச்சுறுத்துமா என்று கேட்டு அதாவது பதட்டம் அடையும் அளவிற்கு பீதி ஏற்படுத்தும் அளவில் இன்றைக்கும் மேகமூட்டங்கள் காணப்பட்டது. நாளை இதைவிட குறைவான மேகமூட்டம் இருக்கும், ஆனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த மழைப்பிடிப்பு 30ஆம் தேதி தான். 29ஆம் தேதி மேகம் சூடலாம். 29ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 30ஆம் தேதி அதிகாலையிலிருந்து அடுத்த மழைப்பிடிப்பு தொடங்கும். கண்டிப்பாக இலங்கைக்கும் அதே தான். இலங்கைக்கு 29ஆம் தேதி கண்டிப்பாக மழை தொடங்கினோம். இதில் இலங்கைக்கு தென் இலங்கையில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வாய்ப்பில்லை. கல்முனை மற்றும் ஹம்மந்தோட்டா, அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய காலி, இன்னும் சொல்ல போனால் தென் கால் பகுதிக்கு கண்டிப்பாக மழை இருந்துகிட்டு இருக்கும். தென் அரை பகுதி அனுராதபுரத்திற்கு தெற்கே லேசான மழையும், திரிகோணமலைக்கு தெற்கே தூறல் சாரல் இருக்கும். கல்முனைக்கு தெற்கே உள்ள அம்மந்தோட்டா வரைக்கும் உள்ள பகுதிகளில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் எல்லா நாட்களுமே. மட்டக்களப்பு போன்ற பகுதிகளெலாம் சூறல் சாரல் லேசான மழைகள் இருந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த மழைனா 30ஆம் தேதி. இலங்கைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதாவது தமிழர் போகிற பகுதிகளுக்கெல்லாம் 29ஆம் தேதி. தமிழ்நாட்டிற்கு 30ஆம் தேதி. 30, 31 ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 மற்றும் 2ஆம் தேதி. 2ஆம் தேதி குறைவாக இருக்கும், மிரட்டுமானம் தான் இருக்கும், தூறல் சாரல் இருக்கும். 30, 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி நல்ல மழை தருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சற்று கனமழை பொழிவே தருகிறது. கனமழை பொழிவு கூட ஓரிரு இடங்களில் இருக்கலாம், ஒதுக்கி ஆங்காங்கே. டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 தெரிகிறது. வடக்கு கடலோர பகுதிகளுக்கும் வடக்கு உள்பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் தூறல் சாரல் இருக்கும். தூறல் சாரல் தான் அங்கே எல்லாம். அதாவது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்துக்கு தூறல் சாரல். டெல்டாவிற்கு லேசான மழை, மிதமான மழை ஒரு சில இடங்களில் இருக்கலாம். தெற்கே போக போக சற்று கனமழை இருக்கும். ஓரிடங்களில் தென் மாவட்டங்களில் கனமழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோட கோயம்புத்தூர் நீலகிரி கூட தூறல் சாரல் லேசான மழை இருக்கும். கொடைக்கானலுக்கு தெற்கே மிதமான மழையிலிருந்து தெற்கே போக போக சற்று கனமழையும், ஓரிடங்களில் நாலுமுக்கு ஊத்துக்கெல்லாம் கனமழை இருக்குது. மிக கனமழை பொடி கூட தெரிகிறது நாலுமுக்கு ஊத்துக்கெல்லாம். அந்த 30, 31ஆம் தேதி, பிப்ரவரி 1, 2 தேதியிலையும் நாலுமுக்கு ஊத்து இருக்கும். 4 நாளைக்கு இருக்குது நாலுமுக்கு ஊத்துக்கு.
அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட இடைப்பட்ட மாஞ்சோலை போன்ற பகுதிகளுக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி வரை இருக்குது. அதாவது இந்த மழை விலகியது, அடுத்த மழை 30ஆம் தேதி தொடங்கி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1, 2 தேதிகளில் தான். ஆகவே 29ஆம் தேதி வரை பதட்டம் அடைய வேண்டாம். மேகமூட்டங்கள் வந்தாலும் அச்சப்பட வேண்டாம். அறுவடையை நிதானமாக செய்யுங்கள். உலர்த்துபவர் நிதானமாக உலர்த்தலாம். அதே போல் பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் எல்லா பணிக்குமே உகந்த நாள் 29ஆம் தேதி வரை. 29 மதியத்திற்கு மேல் மேகங்கள் சூழும். மாலை இரவில் தூறல் காணப்படும். 30ஆம் தேதி கண்டிப்பாக மழை இருக்கும். 30, 31 என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக 30, 31 பிப்ரவரி 1, 2 தேதிகளில் வரைக்கும் முதிர்ந்த நெல் தானியங்களை 29 தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள். அதற்கு பிறகு முதிரக்கூடிய தானியங்கள் கவலைப்பட வேண்டாம். பிப்ரவரி 2 3 கண்டிப்பாக 8ஆம் தேதி வரை இடைவெளி. பிப்ரவரி 8 வரை இடைவெளி. பிப்ரவரி 9, 10, 11 அல்லது 10, 11, 12 அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கும். அதுவும் தூறல் லேசான மழைப்பொழிவு தான். பொதுவாக மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு தூறல் நினைக்கும் மழை எல்லாம் இருக்கும். ஆனால் அறுவடைக்கு தான் இடையூறு கொடுக்கும் மழையாக அது தெரிகிறது. ஆனால் அது பாதிக்கும் மழைப்பொழிவு அல்ல. அறுவடைக்கு ஏற்கனவே 20 சென்டிமீட்டர் பெய்து தரங்கம்பாடியில் பாதிப்பு ஏற்படுத்தி அந்த மாதிரியெல்லாம் மழை இருக்காது. லேசான மழை. தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை, ஓரிரு இடங்களில் கனமழை, மிதமான மழை டெல்டாவில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம். 30, 31 இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. பிப்ரவரி 2க்கு அப்புறம் இடைவெளி கொடுத்து 10ஆம் தேதி அடுத்த நிகழ்வு சொல்லியிருக்கிற 10, 11, 12 இருக்கும். அதுக்கு அடுத்தது 20ஆம் தேதி, அடுத்தது 29க்கு பிறகு மார்ச் 1, 2 தேதிகளில் இருக்கும் மழைப்பொழிவு. பொதுவாக இந்த குளிர்கால மழைப்பொழிவு 10 நாட்களுக்கு ஒரு முறை அவ்வப்பொழுது இருக்கும். இது அறுவடைக்கு இடையூறு மட்டும்தான், அச்சப்பட தேவையில்லை. மார்ச்சிலிருந்து மழையானது படிப்படியாக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வளிமண்டல சாதகம் என்பது மார்ச் மாத 2வது 3வது வாரத்திலிருந்து நல்ல ஒரு சாதக அமைப்பை வளிமண்டலம் கொடுக்கும். ஏப்ரல் மே கண்டிப்பாக இருக்கும். ஏப்ரல் மே வெயிலும் இருக்கும், புழுக்கமும் இருக்கும், வியர்வை இருக்கும். அதே நேரத்தில் அனல் காற்றை விட புழுக்கம் வியர்வை கொண்ட வெயில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது மந்தமான வெயில் இருக்கும் ஏப்ரல் மேயில். கண்டிப்பாக ஏப்ரல் மேயில் வலுவான நிகழ்வு மாதத்திற்கு 1 குறைந்தபட்சம் இருக்கிறது. அது நல்ல ஒரு மழைப்பொழிவை தரும் என்று நீண்ட காலமாக சொல்லிகிட்டே வர்றோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை ஆணித்தனமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா மழை பெய்யவில்லை என்று ஒரு கொஞ்சம் இப்படித்தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பவர்களுக்காக இந்த தகவல். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது. 2024 விட 2025 பருவமழையும் அதிகம்தான், கோடை மழையும் அதிகம்தான். ஆகவே இப்பொழுதே உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பருவம் தப்பிய மழை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அறுவடை தானியங்கள் முற்றிலுமாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. கொஞ்சம் கூட மீட்டெடுக்க முடியவில்லை. மொத்தம் நாசம். தமிழர் பகுதிகளுக்கு மிக கஷ்டமான, அதாவது பொருளாதார நிலையில் சிக்கக்கூடிய இலங்கை அரசுக்கு அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய சொந்த ஒரு பொருளாதாரம் இழப்பு, கடன் இவையெல்லாம் கடுமையான சுமையில் தமிழர்கள் வாழ்வது வேதனை அளிக்கிறது. இந்த மழைப்பொழிவு அவ்வப்பொழுது இருப்பதும் வேதனை அளிக்கிறது. இப்படித்தான் இருக்கும். ஆகவே நாம் விவசாயத்தில் ரொம்ப திட்டமிட்டு நாம் எல்லா பணியும் செய்ய வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்து பெய்யும் மழையை சேமித்து தேவையில்லாத, அதாவது மழை இல்லாத நேரங்களில் கைவசம் நீர் வைத்து கொண்டு விவசாயம் செய்தால் கொஞ்சம் லாபம் அடையலாம். மழை காலத்தில் பயிர் செய்வதை விட கோடையில் பயிர் செய்வதற்கு கைவசம் நீர் வைத்தால் கோடையில் கூட நீங்கள் பயிர் செய்யலாம். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கை கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள். நன்றி.